இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருட்கள். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி உரிய சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 42 இருக்குது. ஸோ இந்த 42யும் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எழுத்தை பாருங்க, ஆ அப்படின்ற எழுத்து தான் முதல் எழுத்து. ஸோ இந்த எழுத்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு, இரக்கம், வியப்பு. ஸோ இந்த சொற்கள் எல்லாத்தையுமே குறிக்கிற எழுத்து எது? ஆ அப்படின்ற எழுத்து தான். ஸோ அடுத்து பாருங்க, ஈ அப்படின்றது எதை குறிக்குது? கொடு, பூச்சி, ஈதல். ஸோ இந்த வார்த்தைகளை குறிக்கிற சொல் ஈ. அதே மாதிரி ஊ அப்படின்றது வந்து இறைச்சி, உணவு, ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஊன்ற வார்த்தை குறிக்குது. அதே மாதிரி ஏ பாருங்க, அம்பு, எய்தல், ஏவு. அடுத்து பாருங்க, ஐன்ற இந்த ஓரெழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. இது நிறைய டைம் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க, தலைவன், அரசன், அழகு, கடவுள். ஸோ இது எல்லா சொற்களுமே வந்து ஐ அப்படின்ற ஒரு எழுத்தை தான் குறிக்குது. ஸோ அதே மாதிரி பாருங்க, கா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலை, காத்தல், காவல். ஸோ இந்த சொற்களை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கா அப்படின்ற ஓர் எழுத்து. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, கூ அப்படின்ற ஓரெழுத்தை குறிக்கிற சொற்கள் எது? பூமி, கூகை, கூவுதல். ஸோ இந்த எல்லா பொருளுமே வந்து கூவை தான் குறிக்குது. அதே மாதிரி ஓ அப்படின்ற ஓரெழுத்தை குறிக்கிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகு நீர் தாங்கும் பலகை, வியப்பு, மகிழ்ச்சி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? ஓ அப்படின்ற ஓரெழுத்தை குறிக்குது. அதே மாதிரி கை அப்படின்ற ஓரெழுத்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம், உறுப்பு, ஒப்பனை. ஸோ அடுத்து பாருங்க, கோ, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன், இறைவன், பசு. இந்த பசு வந்து நம்ம இன்னொன்றுத்துக்கும் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? ஆ அப்படின்ற ஓரெழுத்துக்கு நம்ம பசுவாக பார்த்தோம். அதே மாதிரி அரசன் அப்படின்றது எதுக்கு பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி வந்த ஐ அப்படின்ற இடத்துலையும் நம்ம அரசனை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போ, சாதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், சீனா என்ன பொருள் குறிக்குது? இகழ்ச்சி, கலைமகள், செல்வம். ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கிற சொற்கள் சி அப்படின்ற சொல் தான். ஸோ அடுத்து பாருங்கள், சே என்ற ஓரெழுத்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வு, காலை, சிவப்பு. இந்த சொற்களுக்கு எல்லாமே சே அப்படின்றது ஒரு பொருள்படுது. ஸோ அதே மாதிரி சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதில், அரண். ஸோ இந்த பொருட்களை குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், தா அப்படின்னா என்னது? கொடு. தா அப்படின்னு சொல்லுவோம்ல, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால் கொடு, தருக, தாவுதல். ஸோ இந்த சொற்கள் எல்லாத்தையுமே எந்த பொருள் வரும்? தா அப்படின்ற ஓரெழுத்துக்கு தான் பொருளாக வருது. ஸோ அடுத்து பாருங்கள், தீ. ஸோ தீனா என்ன? நெருப்பு, பிறருக்கு தீமை செய்யாதேன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த தீமையை குறிக்குது. அடுத்து பாருங்கள், தூ அப்படின்ற ஒரு எழுத்து எதை குறிக்குது? தூய்மை, வெண்மை, பகை அப்படின்றத குறிக்குது. அடுத்து பாருங்கள், தே அப்படின்ற ஒரு எழுத்தை குறிக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள், தெய்வம், அருள். ஸோ இந்த கடவுள் அப்படின்ற சொல் எது குறிக்குது? ஐ அப்படின்ற ஒரு இடத்துலையும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ அப்படின்ற இடத்துலையும் என்ன குறிக்குது? கடவுள் குறிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா, தே அப்படின்ற இடத்துலையும் நம்மளுக்கு கடவுளை வந்து குறிக்குது. ஸோ இதுவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், தை அப்படின்னா என்ன? தைத்தல், மாதம். ஸோ இந்த ஓரெழுத்துக்குரிய பொருட்கள் என்னது? தைத்தல், மாதம். ஸோ அதே மாதிரி நானா என்னது? நாவு, தாள், நான். ஸோ இந்த சொற்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறது தான். அடுத்து பாருங்க, நீ அப்படின்னு சொன்னால் முன்னிலை, ஒருமை. ஸோ இதை குறிக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து தான். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒன்று தான் இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நே அப்படின்னா என்ன? அன்பு, நேசம், அருள். ஸோ அருளையும் நம்ம 2 இடத்துல பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? தே அப்படின்ற இடத்துல அருள் அப்படின்னு பார்த்தோமா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் நே அப்படின்ற இடத்துலையும் நம்ம அருள்னு பார்த்தோம். ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், நைனா என்ன? இழிவு, நைதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், நோனா என்ன? வறுமை, துக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? பா அப்படின்றது என்னென்னா, பாடல், அழகு. அழகையும் நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் இது வந்து எலிமினேட்டர் மெத்தட் படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, எலிமினேட் பண்ணி ஆன்சர் வந்து சப்போஸ் எல்லாமே கலந்து கொடுத்தாங்க, ஒரே ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள்,
பூ அப்படின்னா என்னது? மலர், பூமி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பேனா என்னது? மேகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், பைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை, கைப்பை, பசுமை. ஸோ இந்த பொருட்களை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள், போ. போ அப்படின்ற ஒரு எழுத்து எதற்குரிய பொருள்? செல், ஏவல், இதுக்குரிய பொருள் தான் போ அப்படின்றது. அடுத்து பாருங்கள், மா. மானா என்னது? மாமரம், பெரிய, அளவு, நிறம். ஸோ இந்த எல்லா சொற்களையுமே குறிக்கிறது எது? மா அப்படின்ற ஒரு எழுத்து தான். ஸோ அடுத்து பாருங்கள், மீனா என்னது? வான், மேலே, மேன்மை. இந்த பொருட்களெல்லாம் குறிக்கிறது தான் மீ. அதே மாதிரி மூணா மூப்பு, மூன்றை குறிக்குது. அதே மாதிரி பாருங்கள், மேனா என்னது? அன்பு, விருப்பம், இதை குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மைனா என்ன? அஞ்சனம், கண்மை. ஸோ இதை குறிக்குது. அடுத்து பாருங்கள், மோனா மோத்தல், முகர்தல். ஸோ இதை குறிக்கிற சொற்கள். அடுத்து பாருங்கள், யா அப்படின்றது அகலம், ஒரு வகையான மரம், கட்டுதல். ஸோ இந்த 3 வார்த்தைகளை குறிக்கிறது தான் யா அப்படின்ற ஒரு எழுத்து. ஸோ அடுத்தது பார்க்குங்க, வா அப்படின்னா என்ன? வான்னு கூப்பிடுவோம்ல, ஸோ அழைத்தல், வருதல், இது ரெண்டுத்தையும் குறிக்கிறது தான் வா. அதே மாதிரி வீணா என்ன? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு எழுத்து. வி அப்படின்றது மலர், விரும்புதல், இந்த பொருட்களை குறிக்கிறதுக்கு தான் வி அப்படின்ற எழுத்து. அடுத்து பாருங்க, வை. வைனா என்ன? புல், வைக்கோல், வைத்தல், வைதல். ஸோ இந்த மாதிரி பொருட்களை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, வவ். வவ்னா என்னது? கவர், பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, நோ. நோனா என்னது? நோய், துன்பம், வருத்தம். ஸோ இதை குறிக்கிற பொருள் தான் வந்து எது? ஓரெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, தூனா என்னது? உன், உணவு. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஓரெழுத்து, தூ அப்படின்றது. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 42 ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய சொற்களை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், என்னென்னதுக்கு எது அர்த்தம் அப்படின்றது தெளிவாக நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக 1 அல்லது 2 மார்க்கை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டாபிக் எக்ஸாம் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்கையும் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் பார்க்கலாம். Thank you.